லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். வீடு கட்ட போறீங்க, பூஜை அறையுடன் கூடிய வீடு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம்? கப்போர்டில் வச்சுக்கலாமா? பூஜை அறை வைத்து வீடு கட்டணுமா? இல்லை பூஜை அறை இல்லாமையே வீடு கட்டுறது சிறப்பா? அவசியமாக எந்த ராசிக்காரர்கள் பூஜை அறையோட பிளான் பண்ணும்? நிறைய பேருக்கு நாங்கள் பிளான் அமைத்து கொடுக்கும்போது, சார் பூஜை ரூம் கண்டிப்பாக வைங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சின்னதாக கப்போர்டில் இருந்தால் போதும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பூஜை அறை பெருசாக எங்களுக்கு வேண்டியதில்லை சார்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பூஜை அறை எந்த ராசிக்கு யோகம்? இப்போ மேச ராசின்னு எடுத்து. ஸோ பூஜை அறைங்கிறது பிளஸ்ஸிங்ஸ் உண்டானது. 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் குறிப்பது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாதக அடிப்படையில் தான் உங்கள் திசையை தீர்மானிக்கும். ஒருவர் வீடு கட்ட போகிறார் அப்படின்னாக்கா அவருடைய ஜாதகத்தில் வீடு கட்டும் யோகம் ராகு திசையோ சுக்கிர திசையோ சந்திர திசையோ குரு திசையோ நடந்துட்டுருக்கும். முக்கியமாக கேது திசையிலையும் சூரிய திசையும் பெரும்பகுதி வீடு கட்டியவர்கள் கிடையாது. அடியே நிறைய ஜாதகம் அனலைஸ் பண்ணி தான் பிளான் அமைக்கிறோம். அதில் குரு நல்லா இருந்தால் பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்டுவோம். ஸோ குரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும், சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும், சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும், புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்டுவது சிறப்பு. அந்த வகையில் மேச ராசிக்கு 4ஆம் இடம்ங்கிறது கடகம். ஸோ இந்த கடகத்திற்கு உண்டானவர் சந்திரன் கடகத்திலேயே இருந்தால், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக பூஜை அறையுடன் கூடிய வீடு, அதுவும் குரு உச்ச வீடு. அப்போ அவங்க ஈசான மூலையில் பூஜை அறை அல்லது 2லேயே அவங்களுக்கு சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீடு கட்டும்போது சின்னதாக ஒரு பூஜை அறையுடன் கூடிய வீடு அமைப்பது சிறப்பு. ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவோ சூரியனோ புதனோ இவங்க இருந்து வீடு கட்டும்போது ரிஷபத்திற்கு ராசி நாயகனே சுக்கிரன் தான். பெண் வீடு, குல தெய்வம் உங்களுக்கு பெண் தெய்வமாக இருந்து சூரியன் இங்கே ஆட்சி, ஆவணி மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஸோ இவங்க பூஜை அறை நிச்சயமாக வைத்துக்கொள்வது சிறப்பு. அப்படி அல்லாத பட்சத்தில் எங்களுக்கு இடம் சிறுசாக இருக்குது சார், நாங்கள் 700 சதுரடி தான் கட்டுறோம் அப்படின்னாக்க சூரியன் ஆட்சியோ இல்லை சூரியன் 7ஆம் இடத்திலோ, ஜாதகத்தில் சூரியனுங்கிறவர் 7ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்தால் ஹாலனுடைய கன்னி மூலையில் பூஜை அறை வைத்து வீடு கட்டி குடி போவது சிறப்பு. மிதுன ராசிக்கு இப்போ தான் அஷ்டமத்து சனி முடிவடைந்திருக்கிறது. சித்திரை மாதம் வாஸ்து செய்து கட்டட வேலையை துவங்குவது சிறப்பு. அதற்கு முக்கியமாக ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்ச வீடு. ஒருவேளை புதன் இங்கேயோ வேறு எங்கேயாவது ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட குரு இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரு அல்லது சுக்கிரன் இருக்காரு அல்லது புதனும் சுக்கிரனும் இருக்கார். நீசபங்க ராஜயோகம். புதன் 5 சுக்கிரன் 5 குடையவன். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ப்ளஸ் அங்கேயே புதன் ஆட்சி உச்சமும் பெறாருன்னா கண்டிப்பாக தென்மேற்கு பகுதியை சார்ந்ததில் பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்ட வேண்டும், வடக்கு தலைவாசல் வைத்து. கடக ராசிக்கு கடல் சார்ந்த பகுதியில் வசிப்பவர்களும் வெளிநாட்டில் வசிப்பவர்களும் வீடு கட்டும் யோகம் இப்பொழுது அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நடந்துன்னு இருக்கு. ஸோ ராசிக்கு 4ஆம் இடம் துலாத்தினுடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு. இந்த இடத்துல சுக்கிரனே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அல்லது இந்த இடத்துல குரு பகவான் இருக்கார். இது பகை வீடு. குருவனுடைய கேரக்டர் என்னன்னாக்கா எங்கே இருக்காரோ அங்கே அதற்குண்டான தன்மை இருக்கும், இங்கே கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குரு எங்கே இருக்காரோ அதனுடைய தன்மையை கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த வகையில் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் மாடி வீடு கட்டணும். சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருந்து சுக்கிரன் இங்கே இருந்து புதனோ இருந்தாருனாக்கா நிச்சயமாக மாடி வீடு கட்டணும். ஈசான மூலையில் பூஜை அறை வைத்து வீடு கட்ட வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு கண்ட சனிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் ராசிக்கு 4ஆம் இடம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதுசாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும், மரியாதை கொடுத்து வாங்கணும், மரியாதை கொடுக்கணும். புதுசாக எல்லா விதமான ஒரு செயலும் சரியாக நடக்கணும். நேற்றுது இன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக பேசணும். இதுதான் சிம்மராசி. பெரிய அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிம்மராசியில் இருப்பாங்க. அவங்க 4ஆம் இடத்திற்கு உண்டானவர் செவ்வாய். ஸோ அங்கேயே செவ்வாய் இருக்காரோ இல்லை குரு இருக்கிறாரோ சுக்கிரன் இருந்தாலும் கூட இவங்களுக்கு
சின்னதாக பூஜை அறை, இவங்க பெரிய அளவில் பூஜை அறை விரும்ப மாட்டாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து கோவில் குளத்துக்கு போகணும், ஸோ வீட்டில் கப்போர்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விரும்புவாங்க. பூஜை அறை பெருசாக இவங்க வந்து ஒரு ரூம் மாதிரி பெருசாக இருக்கணுங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு விரும்புவதற்கு உண்டான காரணம். ராசிக்கு 4ஆம் இடம் விருச்சிகம். ஒருவேளை இந்த இடத்துல குரு இருந்தாருன்னா, செவ்வாயினுடைய நட்பாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்தால், குரு இருந்தால் பூஜை அறை வைத்து வீடு கட்டுவது சிறப்பு. கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடம் குருவனுடைய வீடு. குரு அங்கே தனுசுல இருந்தால் பெரிய பூஜை அறை வைத்து வீடு கட்ட வேண்டும். முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் ஈசான மூலையில், வடகிழக்கு மூலையில் பூஜை அறை வைத்து வீடு கட்டோமையானால் பொன்முட்டை சேரும். ஒரு வேலை இந்த இடத்துலையே குருவும் இருக்கார், கேதுவும் இருக்கார். கேளாயோகம் அப்படின்னு சொல்கிறது. வடகிழக்கு மூலையில் அவங்க பூஜை அறை வைத்து வீடு கட்டினோமையானால் அவர்களுக்கு கோட்டீஸ்வர யோகம், பெரிய அளவில் கோட்டீஸ்வரன் ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு குருதசையே நடந்தால் அவங்க பெரிய அளவில் உயர்வார்கள். துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு வீடு கட்டும் யோகம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடம் மகரமாக குருவனுடைய நீச வீடு. ஸோ இவங்க வந்து பெரும்பகுதி இந்த துலா ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் பூஜை அறை அமைவது கடினம். கப்போர்டில் இருக்கும், இல்லைன்னாக்கா ஒரு கன்னிமூலை சார்ந்தது ஹாலில் கப்போர்டாக வச்சுக்குவாங்க. துலா ராசிக்கு வந்து ராசிக்கும் 8 சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது இந்த கும்பத்தில் குரு இருந்தாலும் பூஜை அறை வைத்து வீடு கட்டுவது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமாக இருப்பது கும்பம். கும்பம் வச்சு வீடு கட்டணும். உள்ளுக்குள்ளே பூஜை அறை வைத்து பூஜை அறைக்குள் கும்பம் வச்சு வழிபாடு செய்யணும். அப்போ கும்பம் தனியாக ஹாலில் வைக்க முடியாது இல்லையா? அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரங்க 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகன சுகம்ங்கிறது சௌரியமாக நலமாக இருக்கும். அதில் பூஜை அறை வைத்து வீடு கட்டுவது சிறப்பு. தனுசு ராசிக்கு 7.5 முடிஞ்சிருச்சுங்க. 7.5 வருஷம் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சந்திர திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசை நடந்துகிட்ருக்கும். ஏன்னாக்கா ஒரு 28 வயசுலேருந்து 35-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்று சந்திர திசை நடக்கும், இல்லைன்னா செவ்வாய் திசை நடக்கும், இல்லைன்னா ராகு திசை நடக்கும். ராகு திசை மாதிரி கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது. அதுவும் சுக்கிரனுடைய மறு வெர்ஷன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக கூட இருக்கும். அப்போ ராகு வந்து தனுசு ராசிக்கு எக்கச்சக்கமாக கொடுக்கும். ராகு போர் கொடுப்பார் இல்லை. 1 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய்க்குள்ளே நீங்கள் வீடு கட்டணும். அப்போ கட்டும்போது கண்டிப்பாக பூஜை அறை ஒரு மினிமம் 10க்கு 10ஆவது இருக்க வேண்டும். ஒரு 10க்கு 10 இல்லைன்னா 10க்கு 8 வச்சு வீடு கட்டுங்க. ஸோ அவங்களுக்கு குருவனுடைய மீனம் தான் வந்து 4ஆம் இடம். ஸோ ஹை சீலிங் மாடல், கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்து வீடு கட்டுறது, பூஜை அறையுடன் கூடிய வடகிழக்கு மூலையில் பூஜை அறையுடன் கூடிய வீடு சிறப்பு. மகர ராசிக்கு வந்து 4ஆம் இடம்ங்கிறது மேஷத்திற்கு உண்டானது, செவ்வாயினுடைய வீடு. இந்த இடத்தில் சூரியன் உச்சம் பெறார், சனி பகவான் நீசம் பெறுவார். ராசி நாயகனே 4ஆம் இடத்துல போய் நீசம் பெறுவார். ஸோ இவங்க பெரும்பகுதி வந்து 7.5 நடந்துட்டுருக்கு. பெரும்பகுதி வீடு கட்டும்போது ஹாலில் கபோர்ட்லேயே வச்சு வீட்டு கட்டுவது. 7.5 நடக்கிறதுனால அதற்குண்டான கோவில் சென்று வருவது சிறப்பு. கும்ப ராசிக்கு 4ஆம் இடம் ரிஷபத்திற்கு உண்டான, ரிஷபம்ங்கிறது சந்திரன் உச்சம் பெறுவார் இங்கே. ஸோ சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. ஒருவேளை கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கும்பராசிக்கும் இந்த கன்னி ராசிக்கும் கடகராசிக்கும் சுக்கிரன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய ஒரு பலம். அந்த வகையில் கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு உண்டானவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் என்று வைத்துக்கொள்ளும். இவங்கெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவில் பூஜை அறை வைத்து வீடு கட்டுவது, டெக் மாடலில் வீடு கட்டுவது, ஹை சீலிங் வச்சு மெசரைன் ஃப்ளோர், சீரியலில் வருது இல்லைங்களா, சுந்தரி மாதிரி ஒரு சீரியல் மேலே இருந்து பார்த்தா தெரியும், அது மாதிரி பூஜை அறையும் சிறப்பாக இருக்கும். அது வீடு கட்ட வேண்டும். இப்போ லாஸ்ட் மீன ராசிக்கு 4ஆம் இடம் காற்று ராசி. ஸோ இது வந்து நீர் ராசி. இதற்கு 4ஆம் இடம் காற்று ராசி. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் வீடு கட்டுபவர்கள் அல்லது வெளிநாட்டில் இருப்பாங்க, உள்ளூரில் வீடு கட்டுவாங்க. இதெல்லாம் மீன ராசிக்கு பொருந்தும். குருவனுடைய வீடு. ஸோ 4ஆம் இடம் புதனுடைய வீடு, ஆட்சி வீடு. ஸோ குருவனுடைய ஆட்சி வீட்டிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடாக இருக்குது. அப்போ வெளியூர், வெளி மாநிலத்திலிருந்து சம்பாதித்து சொந்த வீட்டில் வீடு கட்டுவது அல்லது வெளிநாட்டிலே வீடு கட்டுறது. வெளிநாட்டில் பெரும்பகுதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பூஜை அறை வைத்து வீடு கட்டுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பூஜை அறையுடன் வீடு கட்டுவதுங்கிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஈசான மூலையில் வீடு கட்டுவது, வடக்கு கிழக்கு பார்த்து வீடு கட்டுவது சிறப்பு. ஸோ இப்போ வந்து இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எந்த பகுதியில் பூஜை அறை அமைக்க வேண்டும்,
பூஜை அறை யாருக்கு எல்லாம் யோகம், பூஜை அறையுடன் கூடிய வீடு பெரும்பகுதி கர்நாடகாவில் அனைத்து வீடுகளிலும் சிறிய அளவில் வரை பூஜை அறை இருக்கின்ற மாதிரி அமைப்பு உண்டு. அடியன் நிறைய பேர்களுக்கு வரைபடம் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நிறைய ஊர்களுக்குலேருந்து எங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. வரைபடம் திருத்தமும் செய்து கொடுக்குறோம், வரைபடம் புதிதாக அமைத்தும் கொடுக்கின்றோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பர்ஸ் அனுப்பி வச்சோ இல்லைன்னா பிளான் அனுப்பி வச்சு தகவல் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.